அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் துவா செய்கிறோம், உட்காந்து துவா செய்கிறோம், அது துவா கபூல் ஆகும். நோன்பு திறந்த பிறகும் துவா கபூல் ஆகும். நோன்பு திறப்பதற்கு முன்னால் உள்ள துவாவை விட வலிமையானது நோன்பு திறந்த பின் கேட்கிற துவா. நான் வச்சுக்கேன், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால கேட்கிற துவாவை விட வலிமை மிக்க துவா எது? நோன்பு திறந்த பிறகு கேட்கறதான். நிறைய உலமாக்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு வணக்கத்தை முடித்து விட்டு கேட்கிற துவா அல்லாட்ட உடனே கபூல் ஆகும். நீங்க தொழுது முடித்து விட்டு சலாம் கொடுத்த பிறகு கேட்கிற துவா இருக்குது, உடனே கபூல் ஆகும். அதனால தானே ஹதீஸுகள்ல எந்த துவா விரைவில் ஏற்கப்படும் என்று கேட்கப்படும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றது என்ன? துபுர குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும். அவ்வளோ வலிமை மிக்கது, நள்ளிரவில் கேட்கப்படுகிற துவா. அப்ப நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால துவா எவ்வளவு முக்கியமோ நோன்பு திறந்த பிறகு அதை விட முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல மாதத்துல சில சுன்னத்துகளை தெரியாமலேயே வருது முடிஞ்சிருது, அழகான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வருது முடிஞ்சிருது. எனவே இந்த விஷயத்தை அழுத்தமா தெரிந்து கொள்ளுங்க. முன்னால கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க, பின்னால கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க. நோன்பை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க. அவ்வளவு வலிமை மிக்க அற்புதமான ஒரு துவா அது.